ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். when your cold husband hates you பார்ட் 4. போன பாட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வாயன் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்கும்போது தேங்கோட தங்கச்சி வந்திருப்பா. தேங்கோட தங்கச்சியை பார்த்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை கூட்டு பெருங்கனால சத்தியமாக இருக்க முடியாது அப்படின்னு அழுது கெஞ்சி இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த சொல்லஸ் கண்டிச்சு தான் பார்ட் 4. வாயன், என்ன நீ இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? உன்னை தேங்க அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணா என்னால் சத்தியமாக இவர் கூட இங்கே இருக்கவே முடியாது. என்னை எதுக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இவர் ஒரு மாதிரி மிருகத்தனமாக நடந்துக்கிறாரு. என்னால் சத்தியமாக இவர் கூட இருக்க முடியாது. என்னை கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ். என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. இதுக்கு மேலேயும் இங்கே நீ இரு அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு பிளாக்மெயிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கா என்னவோ நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு அவள் தான் சமாதானப்படுத்தி வானை தூங்க வைக்கிறா. தூங்க வச்சுட்டு அவள் வீட்டுக்கு போக அவளும் அங்கேருந்து கிளம்பி போக அப்படியே நைட் ஆயிடுச்சு. இந்த தேங்க் பையன் நேராக வீட்டுக்கு வராமல் நேராக கிளப்புக்கு தான் போகிறான். போய் வழக்கம் போல் அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே என்ஜாய் பண்ணி ஏதோ ஒரு பாரில் தான் மயக்கம் போட்டு கிடக்குறான். அவன் ஃபோன்லேருந்து ஒரு பார்டெண்டர் தான் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இவருக்கு சரக்கு அடிச்சுட்டு இங்கே படுத்து கிடக்குறாரு, வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா தான் அடியாலெலாம் விட்டு அவனை தூக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வர சொல்லாமல் நேராக அவனோட வீட்டுக்கே அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு ராத்திரி ஒரு 11:30 இருக்கும், 12:30 இருக்கும். யாரோ கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கா பயம். வீட்டில் யாருமே இல்லை. இந்த வீடே ஒரு இருட்டாக மார்க்கமாக தான் இருக்குது. இதில் யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் ரிங் பண்ணுறாங்கன்னே கை காலெலாம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சு. பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் தேங்கோட தங்கச்சிக்கு தான் கால் பண்ணி, அனி அனி என்ன வயன், என்ன என்னத்தில் கால் பண்ணியிருக்கேன், என்னாச்சு? யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க அனி. அவராக இருந்தால் கீ போட்டு உள்ளே வந்திருப்பார். ஆனால் அவர் இன்னும் வரல. வேறு யாரோ கதவை தட்டுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது இப்போ? பயப்படாத, அங்கே மானிட்டரில் வெளியில் கேமரா இருக்குது, மானிட்டரில் தெரியும், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், எடுத்து பாரு அப்படின்னு சொன்னதும் அவளும் பார்க்குறா. அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி தேங்க தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அவளை விஷயத்த சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கதவை திறக்கிறா. அவங்களும், மேடம் சார் உள்ளே வாங்க. மேடம் சார் இங்கே போட்டுருவா, இல்லை ரூமில் போய் போடவா? இல்லை, இந்த சோஃபாலே அவரை போட்டுருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சோஃபாவில் தேங்க அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வாயனும் கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அவளுக்கு பயமாக இருக்குது. இவன் வேறு அரம்போதில் இருக்கான், எவனா வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது பண்ணிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக காடாக தான் இருக்கும், பக்கத்தில் வீடு கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கும். அவளும் அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை எதுக்கு விட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறத விட இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறத நினச்சா உயிரே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ரூமில் போய் தூங்கலான்னு பார்க்குறா. இருந்தாலும் பாவம் அவன் ஒரு மாதிரி சோஃபாவில் படுத்துக்கிறத பார்க்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு போற்றி விட்டுட்டு நேராக ரூமில் போய் அவள் படுத்துட்டா. ஸோ அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. இப்போ தான் கண்ணே முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்சு பார்த்தா வீட்டில் வந்து படுத்து கிடக்குறோன்னு தெரியுது. யாரோ பெட்ஷீட்லாம் போத்திருக்காங்களாம் தெரியுது. எப்பயுமே என் வீட்டில் இந்த மாதிரி பாடி வாஷாக கொண்டு வந்து விடுவானுங்க. பட் தான் சோஃபாவில் தான் படுக்க போடுவானுங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் யாரும் போத்துனது கிடையாது. இப்போ போத்திட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கே பாரா, இப்போல்லாம் பாடி கார்ட்ஸ் ரொம்ப கேரிங் ஆகிட்டானுங்க போல். அதான் நம்மளை போரையெல்லாம் போத்திட்டு போயிருக்கானுங்க, நல்ல பசங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அது போத்துறது ஒயன்னு கூட அவனுக்கு இன்னும் மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஞாபகம் இல்லை, வீட்டில் அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கான்ற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லை. அவன் பாட்டுக்கு வழக்கம் போல் அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸில் ஹேங் ஓவர் ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஒயின் கொடுக்குறா. யார் அது? ஓ, காலங்காலத்துலேயே அம்மா வந்துடுச்சா அப்படின்னு அம்மா அப்படின்னு நிமிந்து பார்க்குறான். பார்த்தா வாய் நிற்கிறத பார்த்ததும் அதுவும் பயந்துட்டே நிற்கிறா. ஏ, யார் நீ? என்ன கேட்டிங்க? ஓ, வீட்டுக்கு புது வேலைக்காரி வேணும்னு கேட்டிருந்தேன். அதான் எங்கள் அம்மா உன்னை வேலை பார்க்க அமைச்சிருக்காங்க போல். வேலைக்காரியா நீ? அம்மா, வீட்டில் வேலை பார்க்கும்போது இவ்வளோ அழகான ட்ரெஸ்லாம் போடுவீங்களா என்ன? இப்போல்லாம் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆண்டி இல்லாமல் உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்களாம் வருவாங்க போலயே அப்படின்னு அவன் லூசுத்தனமாக பேசிட்டு அவன் இன்னும் கரைக்குறையாக தான் பார்த்துருக்கான், முழுசாலாம் பார்க்கல யாருன்னு. அந்த ஹேவங்க ஒரு ட்ரிங்கை வாங்கி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்படியே அவளை பார்த்து, பரவாயில்ல, வீட்டுக்கு வேலைக்கு வந்த முதலாளி நல்லா தான் நடந்துக்கிறேன் முதலாளிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய்
ஒரு மாதிரி அவனை முறைக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவன் எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு தான் அவளை அப்படியே மறுபடியும் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. இவ வேலைக்காரிலாம் இல்லை, நம்ம கட்டிட்டு வந்த பொண்டாட்டி அப்படின்னு. அது ஞாபகம் வந்ததும் அப்படியே மண்டையில் அடிச்சிட்டே, நீ தெரியாமல் சொல்லிட்டேன் வீட்டு வேலைக்காரின்னு அப்படின்னு சொல்லிட்டு, சாரிலாம் கேட்கல, தெரியாமல் சொல்லிட்டேன் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். வாயனுக்கா வீட்டு வேலைக்காரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் அப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவளும் வீட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டா. அதான் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொன்னாலும் சொல்லிட்டா வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா, அது அவளுக்கே தெரியுது. அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ளே 4-5 பேர் யாரோ வராங்க. யாருன்னே தெரில, பார்க்குறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க. வாங்கிட்ட வந்து நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருக்காங்க. அவளுக்கா இத்தனை பேர் திடீர்னு வீட்டுக்குள்ளே வரானுங்க, யாருன்னு கேட்குறானுங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு அவளுக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி பேந்த முடிச்சிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனை வாங்கிட்டு அவளோட கையை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அவளா இவரை எப்படி கூப்பிடுறது, நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து தேங்க இறங்கி வரான். இறங்கி வந்து இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆகி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, நாங்களாம் சிபிஐ ஆஃபீஸர்ஸ், நாங்களாம் ட்ரக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம். உங்கள் வீட்டில் ட்ரக் யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஆமாம், இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறோம்ல, சொல்லுங்கள் மிஸ்டர் தயாங், இந்த பொண்ணு யார்? என் ஒய்ஃப். ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெளில ரூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் கூட அது வெறும் சும்மா பொய்யா இருக்கும், கட்டுக்க தான் நினச்சோம். உண்மையாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலையே. பைதவே உங்கள் ஒய்ஃப் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு அவன் திமுறா வேற பேச, அவன் அப்படியே தேங்க முறைச்சிட்ருக்கான். தேங்கியும் கட்டி போட்டு வாயின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. தேங்க் என்ன டவுட்டுனா, இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ட்ரக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு பையன் வீட்டு பக்கம் எட்டி பார்த்ததில்ல. ஆனால் திடீர்னு எப்படி இவங்களாம் வந்து வீட்டை எட்டி பார்க்குறாங்க, வீட்டை சர்ச் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இன்ஃபர்மேஷனை யார் லீக் பண்ணியிருப்பா? நேற்று புதுசாக வந்து வாயன் தான் அப்படின்னு மொத்த இதுக்கும் வாயன் மேலே தான் அவனுக்கு சந்தேகம் வருது. அப்படியே வாயனை கொலை வெறியில் பார்த்துட்ருக்க. வாயனுக்கா இவர் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறாரு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான். அவள் எதுவுமே தெரில, அவங்க என்ன தேடுறாங்கன்னு தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அவங்க யாருன்னு தெரில. அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்க. இவன் கொலை வெறியில் முறைக்கிறதா பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யாராக இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். அப்படியே பயத்துலேயே தலையை குனிஞ்சிக்கிறா. இவ இப்படி பயத்தில் நடுங்கிறத பார்த்தே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இவளாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்போ கரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சார் ட்ரக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு ஒரு கூடை எடுத்து காட்டுறான். ஆக்சுவலாக நேற்று வாயன் வந்து தூத்து அள்ளி அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பா இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ட்ரக்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே தேங்க பார்த்து அந்த ஆஃபீஸர் நக்கலாக சிரிச்சிட்டே, எத்தனை நாள் நீ மாட்டுவேன்னு காத்திருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி வசமாக மாட்டிட்டேன். என்னை எத்தனை நாள் அசிங்கப்படுத்திருப்ப பெரிய பணக்காரன்ற பேரில், இன்றைக்கி உனக்கு இருக்கடாமா அவனே வா அப்படின்னு தேங்க அப்படியே ஹேண்ட் கஃப்லாம் போட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. வாயனுக்கு அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில, எதுக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க அதுவும் தெரில. அப்பாட்டுக்கு அப்படியே ஷாக்காகி நின்று பார்த்துட்ருக்க. தேங்க அப்படியே ஒரு முறை பறைக்கிறான். அந்த முறையிலே தெரியுது எவ்வளோ கொலவெறியில் இருக்கான் அப்படின்னு. வாயனுக்கா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே தங்கச்சிக்கு தான் கால் பண்ணி விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறா. அவள், நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் வெளில வந்துப்பா இல்லை எங்கள் அப்பா பார்த்துப்பார், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இருந்தாலும் வாயனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கா. இருந்தாலும் புருஷன் ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ காலையிலேருந்து சாப்பிடாம அவனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எப்போ வந்துடுவான், எந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் தெரியல அப்படின்னு அவங்க அத்தைக்கெலாம் கால் பண்ணி சொல்லும்போது அவங்க அத்தை, விடுமா அவன் ராத்திரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிட்டாங்க. வாயனும் நைட்டு வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ண ஒரு வழியாக 9 மணிக்கு வீட்டு கதவை திறந்துட்டு தேங்க வரான். தேங்க பார்த்தது தான் வாயனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே தேங்கிட்ட போய், உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் வேகமாக சட்டையை கழட்டுறான். பார்த்தா போலீஸ்காரங்க சரியாக அடிச்சிருக்காங்க போல், அடி பலமாக விழுந்திருக்கு. ஸோ அந்த காயெல்லாம் முதுகில் அப்படியே இருக்குது. வாயனத்தை பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு, உங்களை அடித்தாங்களா? வாயை மூடு, வாயை திறக்காதடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அப்படியே வாயனோட கழுத்தை பிடிக்கிறான். வாயனுக்கா என்ன பண்ணுறீங்க, இப்போ எதுக்கு என் கழுத்தை பிடிக்கிறீங்க, விடுங்க எனக்கு வலிக்குது. நடிக்காத, அப்புறம் நீ மாதிரி நடிக்காத, நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தா நீ தானே என்னை மாட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாது, அப்புறம் நீ மாதிரி நடிக்கிறியா? அவங்க நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தெரியலையா? உனக்கு தெரியல, நீ தானடி அந்த ட்ரக்ஸில் எடுத்து அந்த பாக்ஸில் வச்ச? நான் தான் வச்சேன், உங்ககிட்ட கேட்டு தானே வச்சேன்.
என்கிட்ட கேட்டு எதுக்கு நீ வைக்கணும்? என்னை நீ தானே மாட்டி விட்ட. இல்லை, நான் அதை பண்ணலை. பொய் சொல்லாத. நம்ம புருஷனாச்சே, நம்மளை இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேங்கிறானே, நம்ம கூடவே இருக்க மாட்டேங்கிறானே, ஆஃபீஸ்க்கு ஓடி போகிறானே, நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே, இவனை பழி வாங்கணுன்றக்காண்டி தானே இதெல்லாம் பண்ணேன். எனக்கு நல்லா தெரியும். இல்லை தேவம், நான் பண்ணலை, என்னை நம்புங்க. உன்னை நம்ப மாட்டேன்டி அப்படின்னு அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டான். அவள் தரையில் போய் தொப்புன்னு விழுகிறா. விழுந்த ஃபோர்ஸுக்கு மண்டையிலலாம் சரியான அடி. இவன் அதோடு விடாமல் அவன் ஃபேன்ட்டில் இருக்க பெல்ட்டை அப்படியே கலட்டுறான். வாயனா அதை பார்த்துட்டு, தேவம் என்ன பண்ண போகிறீங்க? நான் சத்தியமாக அதெல்லாம் பண்ணலை, என்னை நம்புங்க ப்ளீஸ் தேவம், நம்புங்க. நம்பணுமா? உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் நம்பவே மாட்டேன்டி அப்படின்னு அந்த பெல்ட் எடுத்து அப்படியே சத்துன்னு அடிக்கிறான் வயனை. அதுலேயும் சொல்லிட்டே அடிக்கிறான். என் முதுகில் எவ்வளோ காயம் பார்த்தியா? போலீஸ்காரங்களாம் என் மூஞ்சிலே மிதிச்சானுங்க, அதே மாதிரி மிதிக்கிறான் அப்படின்னு மிதின்னு மிதிக்கிறான். அது பார்த்தா இந்த பெல்ட் வச்சு செம்மையாக அடிக்கிறான். அவனுக்கு வயனை சுத்தமாக பிடிக்கல. பார்த்தாலே அப்படியே எரிச்சல் வருது. அவன் மூஞ்சை பார்க்க அவனுக்கு இன்னும் அவளை அடிக்கணும், டார்ச்சர் பண்ணுறோம் என்னன்னு தான் வருது. அப்படியே அடிச்சுட்டே இருக்கான். அவள் அடி வாங்கி டயர்டாகி மயக்கமே ஒரு கட்டத்தில் போட்டுட்டா. அப்படின்னு தான் விடலை, அவன் முடியை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் அப்படியே தள்ளி விட்டுட்டான். ஏன்னா கண்ணுக்கு நேரம் அவள் இருக்கிறத கூட அவனால் ஏற்றுக்க முடியல. அவ்வளோ கோவம் வருது அவளை பார்த்தா. ஒரு மாதிரி வெறுப்பாக தான் அவளை பார்த்துட்ருக்க. அவளுக்கா தான் என்ன நிலமையில இருக்கோனே தெரில. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவ தான் எந்திக்கவே இல்லை. ஒரு ராத்திரி 11 மணிக்கு தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா இந்த தேங்க் பையன் தூங்காமல் கொல்லாமல் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் வாயனையே பார்த்துட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அவளையே தான் பார்த்துட்ருக்கான். அவளுக்கா வாங்கின அடி வலி உயிர் போகுது. இதில் இப்படி பார்க்குறது வேற மரண பீதியாக இருக்குது. அப்படியே தேங்க பார்த்துட்டு, சத்தியமாக சொல்கிறது, நான் பண்ணல, நம்புங்க தேவம், ப்ளீஸ் தேவம், என்னை நம்புங்க ப்ளீஸ், என்னை தயவு செஞ்சு நம்புங்க, நான் பண்ணலை, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எதுவுமே பேசலை. அவன் பாட்டுக்கு வாயனை தூக்கி அந்த சோஃபா மேலே போட்டுட்டு அவள் ட்ரெஸ்ஸை வேகமாக கழட்டிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க தேவம்? நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறிய, புருஷன் தாக்கிட்ட வர மாட்டேங்கிறான்னு. அதான் இப்போ உன்கிட்ட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு எடுத்து பார், உன்னை விட்டு நான் போகிறதே இல்லை, உன்னை விட்டு போகிறதும் இல்லை அப்படின்னு அப்படியே வாயனை பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறான். வாயனுக்கா சுத்தமாக பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது. ஆனால் அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவளை வேறு இன்னொரு சோட உட்காந்து பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல, பார்க்க தான் அழகாக இருக்கேன்னு நினச்சேன், பாடியுமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க, நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு வாயனோட ஹக் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணுறான். அவளுக்கா வலி வாங்கின அடி அதுக்கும் மேலே வலி உயிர் போகுது. அவளோட முதுகில் அந்த காயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவன் முதுகையும் பார்த்துட்டு, என்னடி என் முதுகில் எவ்வளோ அடி பட்டிருக்கோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு முதுகில் அடித்து வச்சுருக்கேன். அச்சோ, நான் ஈக்குவலான பனிஷ்மெண்ட் தானே கொடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன் போல். பரவாயில்ல, நீ இதுக்கெல்லாம் டிசர்வ் தான், இதை விட அதிகமாகவே வேணும். பரவாயில்ல, ஏதோ பாவம் பார்த்து இவ்வளோண்டு அடிச்சிருக்கேன். இதுவே வேறு யாராவது இருந்திருந்தாங்க, இது ஒரு பையனாக இருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்படி கன் எடுத்து அப்படியே நெத்தியிலே புட்டுன்னு வச்சுருப்பேன். ஆன் த ஸ்பாட்டே அவன் செத்து போயிருப்பான். ஏதோ பொண்டாட்டியாச்சு, கல்யாணம் பண்ணிட்டோமே, அழகான பொண்ணாச்சின்னு வச்சுருக்கேன். இல்லைன்னா அவன் கழுத்தை நெரிச்சு அப்படின்னு கழுத்தை பிடிக்கிறான். அவன் ஆணு கத்துறான். அவன் சிரிச்சுட்டே, பயப்படாத, சாகலாம் அடிக்க மாட்டேன், ஏன்னா உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணும்ல, ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்றைக்கி உன்னால் செருப்படி வாங்கியிருக்கேன், விதி வாங்கியிருக்கேன், அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேணாமா? கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நீ இப்போ எனக்கு அப்படின்னு அவளை பிடிச்சி மறுபடியும் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவகிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறான். அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கங்கே போட்டு ப்ரெஸ் பண்ணுறது என்னென்னமோ பண்ணுறான். அவளோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறான். பட் தேங்க் இது பண்ணும்போது அப்படியே புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாலாம் அவன் இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஸோ வாணிக்கிட்ட இப்படி இருக்கும்போது அவனையே அறியாமல் அவனுக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கி ஜிம்முன்னு சொல்லியிருப்பான் இவளோட பர்ஃப்யூம் சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி தான் அவன் அதை ஃபீலே பண்ணுறான். அவளையே இன்றைக்கி தான் அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே நல்லா ஜாலியாக வாயனு கூட இருக்கான். ஆனால் வாயனுக்கா ரொம்ப வலிக்குது. வாயனை விடுவான்னு பார்த்தா அவன் விடுற மாதிரியே இல்லை. அவன் கண்டினியூஸாக மேக் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்சைட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணல. வாயன் தான்
போதும் தயா, ஸ்டாப் பண்ணுங்க. சத்தியமா முடியல. எனக்கு ப்ளீட் ஆகுது. ஆ ப்ளீட் ஆயிடுச்சா? அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணல. அவன் மேலே ஏறி உருண்டுட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முடியாமல் அவன் மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆக போகிற ஸ்டேஜில் தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றி, கண்ணை மட்டும் மூடாத, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கவே கூடாது அப்படின்னு அவளை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணுறான். காலையில் ஒரு 5 மணி போல தான் அவளை சரி பொழைச்சி போ அப்படின்னு அவளை தூங்க விட்டுட்டு அந்த சோஃபாவை பார்க்குறான். நைட்டு இவன் பண்ண அட்டகாசத்தில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா